Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம 12th எக்கனாமிக்ஸ்க்கு செகண்ட் மிட்டம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் யூடியூப் காமிக்கும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த கொஷின் பேப்பர் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது, சரியா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அதுக்காக இந்த வீடியோ போடலை. ஒரு சாம்பிளுக்காக, அதாவது எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இது மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கூட உங்களுக்கு ரிப்பீட்டடாகவும் கேட்கலாம். அண்ட் அதை விட முக்கியமாக நாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். அதுலேருந்து எந்த அளவுக்கு நமக்கு கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம ஓவராலாக என்ன செய்ய போகிறோம், இதில் ஒரு அனலைசிஸ் மாதிரி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ அப்போ தான் எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, கம்பல்சரி கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். 10 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, சரியா? ஸோ 10 1 மார்க் கொஷின்ஸில் இருக்க உங்களுக்கு நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் 1 மார்க்கில் தரவாக இருந்தாங்கனாலே போதுமானது. அவுட் ஆஃப் 10க்கு 8லேருந்து 9 கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸே கேட்டுருவாங்க அந்த யூனிட்டில் உள்ளது. ஸோ நீங்கள் புக் பேக் மட்டும் தரவாக படிச்சிங்கனாலே 8லேருந்து 9 மார்க் எடுத்துடலாம். இன்டீரியர் கொஞ்சம் நம்ம அந்த கொஷின்ஸில் நம்ம இன்டீரியர் கொடுத்ததை படிச்சிங்கனாவே 1 மார்க்கும் நீங்கள் இன்டீரியர் எழுதுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறணும். அதுலேருந்து தான் நமக்கு 1 மார்க்கும் கேட்பாங்க, கம்பல்சரியும் கேட்பாங்க, புரிஞ்சா? ஸோ இது 1 மார்க். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம், என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ 2 மார்க் நமக்கு 8 கொஷின்ஸ் கொடுத்து எனி 5 கேட்டிருக்காங்க. இதில் இந்த டிஃப்ரென்ஷியேட் டேக்ஸ் அண்ட் ஃபீ இது நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வந்திருக்குது. வரி கட்டணம் வேறுபடுத்துக. அப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி 13, ஜிஎஸ்டியின் கூறுகள் யாவை, இது நம்ம கொடுத்தது தான். அப்புறம் டிஃபைன் குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதலை என்பதை வரையறு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை த மீனிங் ஆஃப் சீட் பால், விதைப்பந்து என்பதன் பொருள் கூறுக. அதுக்கப்புறம் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு, பொருளாதார வளர்ச்சியிலிருந்து முன்னேற்றத்தை வேறுபடுத்துக. தென் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் நிதி ஆயோக், நிதி ஆயோக் பற்றி குறிப்பு வரைக. 1 2 3 4 5 6 2 மார்க் கொஷின் நம்ம கொடுத்ததுலேருந்து கேட்டிருக்காங்க. எனி 5 இன்க்ளூடிங் கம்பல்சரி 18வது கொஷினும் சேர்த்து நமக்கு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வந்திருக்குது. அப்போ 5 × 2 10 மார்க்ஸ், இதில் அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 3 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். 3 மார்க் கொஷினில் functions, what are the functions of modern state, நவீன அரசின் பணிகள் யாவை. அதுக்கப்புறம் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான டிஃபரன்ஸ், நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கு இடையேயான 3 வேறுபாடுகள். ஒரு மீனிங் ஆஃப் இ வேஸ்ட், இ கழிவுகள் என்பதன் பொருள் கூறுக. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சு, ஆசிட் ரெயின், குறிப்பு வரைக பருவநிலை மாற்றம், அமிலமழை. அதுக்கப்புறம் விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி வித் அ டயக்ராம், வறுமையின் சுழற்சிக்கான காரணங்களை வரைபடத்துடன் தெளிவுபடுத்துக. இப்போ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக், நிதி ஆயோக்கின் பணிகள் யாவை, அவ்வளோதான். ஸோ 1 2 3 4 5 6 3 மார்க் கொஷின்ஸ், 6 3 மார்க் கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க நம்ம கொடுத்ததுலேருந்து, இன்க்ளூடிங் கம்பல்சரியும் சேர்த்து. அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம 5 × 3 15 மார்க்ஸ் இந்த பார்ட்லேயும் ஸ்கோர் பண்ணிடலாம். 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், இது ரெண்டுமே நம்ம கொடுத்ததுலேருந்து தான் வந்திருக்குது. ஸோ பொது நிதியின் எல்லைகளை விளக்குக, அப்புறம் பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விளக்குக. அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கூட்ஸ்,
நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் நோக்கங்களை எழுதுக. அதுக்கப்புறம் எக்கனாமிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது கிடையாது, பி கிடையாது. பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் பொருளாதாரம் சார்ந்த காரணிகளை விவாதிக்கவும் இந்த கொஸ்டின். சரியா? அப்போ 3 5 மார்க்குமே வந்திருக்கு. 3 5 மார்க்கு, 5 2 மார்க்கு, 5 3 மார்க்கு, 9 1 மார்க் கொஸ்டின் அப்படின்றப்ப 50க்கு நம்ம 49 எடுத்துடலாம். நீங்கள் இன்டீரியரும் கொஞ்சம் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 50க்கு 50 நீங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். அண்ட் அந்த லைக் பட்டனை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.